நாங்கள் வந்து திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ஒன்றா பாருங்கள். இதெல்லாம் பார்க்க ரொம்ப இருக்குது. இது வந்து கருட மண்டபம்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மதுளை இருக்குங்க. இதில் நம்ம வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம பார்த்துக்கிடலாம். நம்ம கண் குளிர எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள். பா இதெல்லாம் பார்க்குறதுக்கும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஒரு நாள் கூட பத்தாது போல். இதுதான் நம்ம திருமலை நாயக்கர் சத்திரம். இந்த இருக்கா இதெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. தூணில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய தூண் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதே அந்த வழி போனோம்னா ரெஸ்ட் ரூமா. இப்போ நம்ம வந்து இந்த சைடு உள்ளதெல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க சிலை. இன்னும் கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால தெளிவாக தெரியலை. பட் நீங்கள் வந்து நேரில் பார்த்துக்கோங்க. இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்குது. இது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம மதுரை கோயில், டெம்பிள் அட் அழகர் கோவில். பாத்ரூம் இதாக இருக்குது. அந்த வழி. ஓகே. அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே போக மனசே வராது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு இடமா சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து அவ்வளோ இல்லைனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்தோடனே இந்த மேலே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து திருமலை நாயக்கர் கட்டின அரண்மனை, அவர் வாழ்ந்த அரண்மனை. உண்மையிலே இப்படி எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு வெளியேருந்து பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சு, ஆனால் உள்ளக்கு வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு தூண் 3 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வெளியே போய் சுற்றி பார்ப்போம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதுல்ல. இதோ இது என்னதுன்னு தெரில. இது ஒரு மணி மண்டபம் மாதிரி இருக்குது. நம்ம வந்து மன்னர்கள் காலத்தில் கட்டின மாதிரி இப்போ உள்ளது வந்து இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பூவுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் சூப்பராக இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு மணிமண்டபம் நினைக்கிறேன். பூட்டி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே சரியான பராமரிப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் செடியெலாம் வாடி போயிருக்குது. பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருங்க. வேறு எங்கேயுமே இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரடியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா 2 அரண்மனை இருக்கும். அதில் நாங்கள் வந்தது தான் திருமலை நாயக்கர் அரண்மனை. ஓகே, பாய்.